ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு வித்தியாசமான முறையில் சீரக சம்பா அரிசி வச்சு பாயசம் தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்வீட்டு. வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நான் சீரக சம்பா அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 4 பேருக்கு தேவையானது நான் செய்கிறேங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இது கூட்டி குறைச்சி அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா நான் வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இந்த பாயசம் செய்ய 10 நிமிஷம் போதுங்க. நம்ம அரிசி ஊற வச்சுட்டு இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே செஞ்சு முடிக்க ஒரு 10 நிமிஷம் தாங்க. அரிசி ஊற வச்சுட்டா போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். நான் ஒரு 10 பாதாம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ அதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க. நல்லா திக்கான பாலுங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு பால் சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது குக்கர் போட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பாதாமோ தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை சுகர் அதிகமாக சாப்பிட்றது இருந்தால் 1 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம கேரமல் பண்ண போகிறோம். இப்போ சர்க்கரை போட்டு அப்படியே கலரிட்டே இருங்க. அது பாருங்கள் எவ்வளோ மெல்ட் ஆகி வருது. பாருங்கள் மெல்ட் ஆகி வந்துருச்சு. நீங்கள் அப்படியே கலரிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே மெல்ட் ஆகி வந்துடுங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ரைஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருங்க ரைஸு. இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேரமல் பண்ணி வச்சுக்கிறதவ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்க. உங்களுக்கு இன்னமும் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச ரைஸை மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச பாதாமையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது இன்னும் கெட்டியாக அரைக்க முடியலனா பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் பாயசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சது உள்ளே சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸ்வீட்டுக்கு நல்லா எடுத்து கொடுக்க கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறேன். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ நான் நெய்யில் முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சீரக சம்பா அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. ரொம்ப சுலபமாக செய்திடலாம். கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கோங்க பவுலில் மாற்றிட்டு. அவ்வளோதாங்க, பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.